கர்த்தரிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Praise the Lord. ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு கர்த்தர் சொல்லுகிறது, சமூகத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறது. அதுக்கு பிறகுதான் இருக்கிறது 7ஆம் வசனத்திலே, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். இருதயத்தில் இருந்தால் தான் நமக்கு சில காரியங்கள் இருதயத்தில் அப்படியே இருக்கும். ஒருவர் திட்டனா பேசினா ஐசினா அதெல்லாம் உதயத்தை நாம் மறக்க மாட்டோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை உன் இதயத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க இருக்க வேண்டும்? இதயத்திலே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு குச்சி எடுத்து ஏய் தெரியுமாடா அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளை எப்படி கோபமா நம்ம பேசுற பிள்ளைகளும் அந்த கோபத்துல இருக்கும், இப்படிதான் இருக்கும் இல்லையா? நம்ம அன்போட கருத்தை வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். எப்படி போதிக்கணுமா? டீச்சர்ஸ் எப்படி போதிக்கணுமா? ஆமென். தகப்பனும் தாய் எப்படி போதிக்கணுமா? கருத்தாய். யாரு போதித்தாலும் கருத்தாய் போதிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பிள்ளைகள் தூங்கும்போது அவர்கள் தலைமையில் கை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் ஆமென் நல்ல ஆமென் சுவாசத்தை வளரும்படி, அவர் ஆசீர்வாதமாய் வளரும்படி, கர்த்தருக்காய் வளரும்படி நாம் அவர் தலைமையில கை வைத்து ஜெபித்து அவருக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல வார்த்தைகளை உறுதிப்படுத்தி நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டுமா? வளர்க்க வேண்டும். சோதரன் ஹல்லேலூயா. கண்ணு மாதிரி லைன் வந்துட்டு அப்படியே கோடு பண்றேன். ரேகாக்கா மாதிரி போறாங்க. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ அது ஒரு சோல்ஜர். ஆனா ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம யாருடைய சோல்ஜர்? ஏசப்பாவுடைய சோல்ஜர்ஸ். நம்ம யாருடைய சோல்ஜர்ஸ்? இப்போ நான் we are அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன சொல்லணும்? we are soldier of God இல்ல ஜீசஸ் சொல்லலாம். இல்ல God னே சொல்லிடுவோம். ஓகேவா? we are சோல்ஜர்ஸ் எல்லாம் we are அப்படினாவே நான் வந்து எப்படி கத்துறேன்? கழுத மாதிரி. எப்படி கழுத மாதிரி கத்துறேன்? நீங்க எப்படி கத்தணும்? மனுஷன் மாதிரி கத்தணும். சரியா? கழுத பெருசா மனுஷன் பெருசா? நான் பாக்குறேன். we are எப்பதான் we are சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? நான் கிளாஸ் எல்லாம் நடக்கும்போது கிளாஸ் எல்லாம் அட்டென்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் காக்கா. இப்ப மான்சா பாகக்கா அண்ணா அப்படிங்கிறேன். இப்ப நான் அட்டென்ஷன் சொன்ன இந்த ஸ்டாச்சு நிக்கிறாங்க தெரியுமா? அப்படியே நிக்கணும். இப்ப நான் ஏதோ ஒரு இது சொல்றேன் அட்டென்ஷன். இந்த நம்ம ஸ்டாச்சு அந்த மாதிரி நான் இப்போ நம்ம விபிஎஸ்ல நான் எப்பெல்லாம் எங்கெல்லாம் அட்டென்ஷன் சொல்றேனோ நீங்க எந்த வேலை இப்ப நான் அட்டென்ட் அப்படின்னு ஸ்டாச்சு மாதிரி. ஓகேவா? இது நான் எப்பெல்லாம் சொல்றேனோ நீங்க கிளாஸே கலர் வச்சிருந்தாங்களோ டீச்சரே பாடம் நடத்தி அட்டென்ஷன் என்ன பண்ணும்? ஓகேவா? இது நம்ம விபிஎஸ் ஒவ்வொன்றையும் அப்படி இருக்கும். ஓகே, இப்போ ஆர்மர் ஆஃப் காட். Teachers, please sit down.